வணக்கம். நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே கேரளா போயிருந்தேன். கேரளாவில் ஒரு ஆசிரமக்கிட்ட சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாட்டில் என்ன போட்டாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சாப்பாடு, சாம்பார், கொஞ்சம் ரசம், வேறு எதுவும் இல்லை. சாம்பார், ரசம், ஒரு பொரியல் நினைக்கிறேன் வச்சாங்க. ஆனால் அது கூட எனக்கு இந்த மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழம் என்ன மாம்பழம்னா கிளிமூக்கு மாங்கான்னுவாங்க, அல்லது பெங்களூரான்னு சொல்லுவாங்க. இது இப்போ இந்த பழம் இதுலேருந்து ஒரு 10 துண்டு வச்சாங்க எனக்கு. இது மாம்பழத்தை ஒரு சின்னதாக இந்த மாதிரி துண்டு அறுத்து ஒரு 10 துண்டு இருக்கும், சின்னதாக மாம்பழம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, என் வாழ்நாளில் அப்படி ஒரு ருசி அந்த மாம்பழமும் சாப்பாடும். அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கும் அந்த மாம்பழம் அந்த ருசி இருக்கு இல்லையா, அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது சாப்பிட. அதில் இருந்து இப்போல்லாம் நான் எப்படின்னா, மதியம் சாப்பிடும்போதோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது இந்த மாம்பழம் சீசனில் வாரத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு மாம்பழம் வாங்கிட்டு சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்கும். இதை நான் மட்டும் இல்லை, வீட்டில் குழந்தைங்க இல்லை, வெளியில் இப்போ ஹோட்டலு, பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க இல்லையா அவங்க, அப்புறம் அன்னதானம் பண்ணுறாங்கல்ல கோயில், அங்கே சும்மா சாப்பாட்டு கூட ஒரு 4-5 ஒரு 2 கேட்டு இந்த மாதிரி ஒரு மாம்பழம் இந்த பொரியலோடு சேர்த்து வச்சாங்கன்னா அந்த உணவுக்கு, அந்த சாப்பாட்டுக்கு அது ஒரு ஸ்பெஷல். அது அப்படி ஒரு இது கொடுக்கும், அப்படி ஒரு ருசி கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை பழகப்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாருமே, அதாவது ஒரு உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு தான் கடவுள் படைச்சது, அதை நம்ம தவிர்த்துறோமோன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நான் இதை வச்சு தான் சாப்பிட்றேன். நன்றி.